நமசிவாயம் வாழ்க, நாதன்தாள் வாழ்க. அனைவருக்கும் ஜோதிடர் விஷால் விவர்தன் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நம்முடைய யூடியூப் சேனலில் நிறைய ஜோதிட தகவல்கள், ஆன்மீக பரிகார தகவல்கள் தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்காங்க. அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம், பரிகார ஆலோசனை இது போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருமாக வாட்ஸ்அப் மூலமாக, ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க, குலதெய்வம் கோயிலுக்கு செல்லக்கூடிய வழிமுறைங்க. அதாவது எந்த நாளில் செல்லணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குங்க. ஆனால் பொதுவாகவே எந்த விதமான இது இல்லாமல் எல்லாரும் அப்போ தான் எல்லாரும் ஃப்ரீயாக இருக்காங்க, அப்போ தான் எல்லாம் ஒற்றுமையாக வராங்க, அப்போ தான் எல்லாருக்கும் லீவு கிடைக்குது என்ற அமைப்பில் நம்ம அந்த குலதெய்வனுடைய வழிபாடை எடுக்கிறோம். குலதெய்வ வழிபாடு எடுக்கும்போது நிச்சயமாக அந்த குடும்பத்தினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய ஜாதகத்தை, அந்த நட்சத்திரத்தை நம்ம கண்டிப்பாக சீர்தூக்கி பார்க்கணும். எந்த நிலையிலும் குலதெய்வம் கோயிலுக்கு செல்லக்கூடிய அமைப்பில் முழுமையாக ஜாதகத்தை ஒரு முறை அந்த நட்சத்திரத்தை பார்க்கணும். கண்டிப்பாக எந்த நட்சத்திரம் பிறந்திருக்காங்க, அந்த நட்சத்திரத்துக்கு சாதகமான நட்சத்திரமா அது வருதா அப்படிங்கிறத பார்க்கணும், மிக முக்கியமாக பார்க்கணும். அப்போ அதே போல் இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது அந்த ஜாதகம், அந்த குடும்ப தலைவர், அந்த குடும்பத்தில் தலைவர்னு இருப்பார்ல, அவருடைய ஜாதகம், அவருடைய ஜாதகத்தில் அந்த நட்சத்திரத்துக்கு 17வது நட்சத்திரம், அதாவது சந்திராஷ்டம நட்சத்திரம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கவே கூடாது. குடும்ப தலைவருக்கு நிச்சயமாக இருக்கக்கூடாது. ஏன்னா குடும்பத்தில் பல உறுப்பினர்கள் இருப்பாங்க, எல்லோருடைய ஜாதகத்தையும் பார்க்க முடியாது. அப்போ மிக முக்கியமாக அந்த குடும்ப தலைவர்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும். அவருடைய ஜாதகப்படி குலதெய்வம் கோயிலுக்கு செல்லக்கூடிய நாள், ஏன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போவீங்க, பொங்க வைப்பீங்க, அப்போ அது போன்ற குடும்பமே அங்கே கூடக்கூடிய ஒரு நாளில், எல்லாருமே ஃபேமிலி ரிலேஷன் கூடக்கூடிய நாளில் யாருடைய தலைமையில் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்களோ அவருடைய ஜாதகம் மிக முக்கியமாக பார்க்கணும். அவருடைய ஜாதகப்படி அன்றைய தினம் அவருக்கு சந்திராஷ்டம தினம் இருக்கக்கூடாது, மிக முக்கியமாக பார்த்துக்கொண்டீங்க. அதே போல் அவருக்குடைய பஞ்சபட்சி சாஸ்திரப்படி அன்றைய தினத்தில் அவருக்கு படுபட்சி நாளாக இருக்கக்கூடாது. படுபட்சி நாள்னா முழுக்க முழுக்க அந்த அந்த பட்சி வலுவிழந்த நாள், அது போன்ற நாளை சூஸ் பண்ணவே கூடாது. படுபட்சி நாளை தவிர்க்கணும். பஞ்சபட்சி சாஸ்திரப்படி அந்த படுபட்சி நாளை தவிர்க்கணும். அதே போல் சந்திராஷ்டமம் இல்லாத நட்சத்திரமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது. 17வது நட்சத்திரம் வரும். மிக முக்கியமாக தாராபலன் உள்ள நாள், ரொம்ப ரொம்ப முக்கிய தாராபலம். அதுலேயும் இந்த 4வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரமாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. 4வது அந்த குடும்ப தலைவருக்கு 4வது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நாள் ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைன்னா கூட 2, 4, 6, 8, 9, 11, 13 இது போன்ற நட்சத்திரங்கள் வருது பாருங்க. இது போன்ற நட்சத்திரங்களாக இருந்தால் ரொம்ப சிறப்பு. அப்போ தாராபலன் உள்ள நாட்களாகவும் இருக்கணும், சந்திராஷ்டமும் அறவே இருக்கக்கூடாது. மிக முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சபட்சி சாஸ்திரப்படி படுபட்சி நாளை தவிர்த்தே தீர வேண்டும். இது போன்ற நாளை சூஸ் பண்ணி அன்றைய தினம் எல்லாரும் குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது என்பது சிறந்தது அப்படின்னு சொல்லலாங்க. அப்போ இந்த அமைப்பில் நீங்கள் போகும்போது தான் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள். இது போன்று சரியில்லாத நாளில் அவங்க சென்றுட்டாங்க அப்படின்னா மறுமுறை குலதெய்வம் கோயிலுக்கு போவதில் கடுமையான தடை தாமதம் ஏற்படும். அதாவது எந்த ரூபத்தில் வேணாலும் தடை தாமதம் ஏற்படலாம். அப்போ அந்த மாரி ஒரு தடையை அது கொடுக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்துகிறோம். அப்போ நிச்சயமாக குடும்ப தலைவனுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து அந்த அடிப்படையில், அந்த நட்சத்திர தாராபலன் அடிப்படையில் செல்வது என்பது சிறந்த நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தரும் என்று சொல்லலாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.